தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக தலைவர் வாசன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைத்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டிய முயற்சியை தலைவர் வாசன் மூலமாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உள்துறை அமைச்சர் மோடி ஆகியோர் செயல்பட்டார்கள். நாங்கள் எடுத்த முயற்சியை எடப்பாடியார் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு மத்தியிலே 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு 5 மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தில் இருந்து வந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவர்களுக்கு பக்கத்திலே எடப்பாடியார் உட்காரக்கூடிய ஒரு தேசிய ஆளுமையாக அவர் மாறியிருப்பார். அதை அவர் தவற விட்டு விட்டார். ஆனால் மீண்டும் தலைவர் வாசன் எடுத்த முயற்சியின் பலனாக இன்றைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே இந்த கூட்டணிக்கு வரவேற்பு இருக்கிறது. இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதுவரை 2வது முறை ஆட்சிக்கு வந்த வரலாறு இல்லை. எனவே இந்த முறையும் 2வது முறை ஆட்சிக்கு வராது. அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் அமையும் என்பதிலே எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு.